வணக்கம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் படு சுட்டி மட்டும் இல்லை, நல்ல புத்திசாலியும் கூட. ஒரு கார் கம்பெனியில் வேலைக்கு சேர்றான். கார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாளில் அவனாகவே ஒரு காரை வடிவமைச்சு அதை அவனோட மேலாளர்கிட்ட காமிக்கிறான். அவர் அந்த வடிவத்தை பார்த்து, அவன் பண்ணியிருக்க டிசைனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது மாதிரி யாருமே உலகத்தில் டிசைன் பண்ணல, இதை இம்மிடியேட்டாக நம்ம தயார் பண்ணுவோம், இந்த காரை தயாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க முதலாளிகிட்டையும் அணுகி இந்த விஷயத்தை சொல்லி இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. வேலையை பார்க்க ஆரம்பித்து கார் வடிவமைப்பு தயாராகிடுது. கார் சும்மா எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. முதலாளிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கார் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்ம கம்பெனிக்கு உலகளவில் பேர் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கார். அப்போது கார் முழுமையாக ரெடியானதும் காரை விற்பனை பிரிவுக்கு எடுத்து செல்றதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது, வாயிலின் உயரத்தை விட 1 இன்ச் அதிகமாக இருக்குது காரு. இப்போ வெளியில் எடுக்க முடியாத சூழல். என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் குழப்பிட்டு இருக்காங்க. அந்த இளைஞன் நொந்தே போயிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒரு தெரிஞ்ச ஐடியாவை சொல்கிறாங்க. அந்த மேலாளர் என்ன சொல்கிறாரு, பேசாமல் மேலே கட் பண்ணி வாயிலில் இடிச்சிட்டு காரை வெளில எடுத்துகிட்டு அதை சரி பண்ணிப்போங்கிறாரு. பெயிண்டர் என்ன சொல்கிறாரு, அப்படியே காரை எடுத்தாக கீரல் தான் வரும், அது மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணிக்கலாங்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காரு. முதலாளிக்கு இது எதுலேயுமே காரையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பில்டிங்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அங்கே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்த வாட்ச்மேன் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லலாமான்னு கேட்குறாரு. எப்போதுமே எத்தனை சின்ன பிச்சம் தெரியுன்னு இருக்கவனுக்கு ஏதாவது சொன்னாக்கா கேட்க தான் தோணும். அவர் சொல்லு அப்படின்றாரு. நுழைவாயிலோட உயரத்தை விட கார் 1 இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக 4 வீல்லையும் காற்றை பிடிங்கி விட்டால் காரை வெளில எடுத்துடலாம், மறுபடியும் வெளியில் போய் மறுபடியும் காற்றை பிடிச்சிக்கலாம். இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் காரை வெளியில் எடுத்துடுறாங்க. இதுலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கான விளக்கம் தான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம யார் என்ன சொன்னாலும் அன்னப்பச்சி மாதிரி அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்குவோம், தேவையானதை எடுத்துப்போம். அது மாதிரி அந்த ஆட்டிடியூடில் போனோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்குங்கிறது தான் இதோட ஆழ்ந்த கருத்து. நன்றி.